ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வலையங்குளம் புதுக்கண்மாய் கிராமத்திலிருந்து பி சாந்தி, எஸ் முருகேஸ்வரி, எம் வெள்ளையம்மா, எம் அனிதா, ஜி காடக்கா, டி கஸ்தூரி, பி ஆழ்வார் மற்றும் எம் பிச்சையம்மா. ஒரு கோலம் போடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிடைமட்டமாகவும் உயர்வசமாகவும் சம அளவுல புள்ளி வைக்கிறாங்க. அதுல மொத்தமா இருக்கிற புள்ளிகள், அதாவது எல்லா கோலத்தையும் சேர்த்து 64 புள்ளி இருக்குது. அப்படின்னா அந்த கிடைமட்டமா எத்தனை புள்ளி வச்சிருப்பாங்க, உயரவசமா எத்தனை புள்ளி வச்சிருப்பாங்க? நேரா வைக்கிறது 8, சைடுல வைக்கிறது 8 வரும். மொத்தம் 64. சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன். 1 கிலோ மாவுல கொஞ்சம் நடுத்தர சைஸ்ல ஒரு 25 முறுக்கு பண்றாங்க. அப்ப 6 கிலோ மாவுல எத்தனை முறுக்கு கிடைக்கும் நமக்கு செஞ்சா? 150 முறுக்கு. ஒரு திருமணத்துக்கு சீர்வரிசை பலகாரம் கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதிரசம் கொடுக்குறாங்க. 250 அதிரசம் ஆர்டர் பண்றாங்க. ஒரு அதிரசம் 7 ரூபாய் சொல்றாங்க. அப்படின்னா 250 அதிரசத்துக்கு என்ன விலை ஆச்சு? 1750. பதில் எப்படி கண்டுபிடிச்சீங்க? பெருக்கி கண்டுபிடிச்சோம். நீங்க சொன்ன இந்த பதில் சரிதான். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியாக பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். ஷியாமலவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இப்ப அடுத்த கேள்விக்கு போலாம். ஒரு விருந்துக்கு பரிமாறுறதுக்காக ஜாங்கிரி 8 கிலோ ஆர்டர் பண்றாங்க. 8 கிலோ 640 ரூபா. 1 கிலோ எவ்வளவு விலை ஆச்சு? 64 ரூபா. அவங்க சொன்ன பதில் சரிதானா? தவறு. எப்படி தவறுன்னு சொல்றீங்க? 80 வரும். இதுக்கு பதில எந்த முறையில கண்டுபிடிக்கலாம்? வகுத்தல் முறையில கண்டுபிடிக்கலாம். சரியா சொன்னீங்க. 4 கிலோக்கு எவ்வளவு விலை இருக்கும்? 320. சரியா சொன்னீங்க. ஒரு வீட்டுல ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் விசேஷம் கொண்டாடுறாங்க. அது கொண்டாடுறதுக்கு 90 மைசூர் பாகு வாங்குறாங்க. 30 பேர் மட்டும்தான் அந்த விசேஷத்துக்கே வந்திருக்காங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் சம அளவுல எத்தனை மைசூர் பாகு கொடுக்கலாம்? 3 பீஸ் கொடுப்பாங்க. சரியான பதில சொல்லியிருக்கிறீங்க. பரவாயில்ல, நல்லா வேகமா கணக்கு போடுறீங்க. ஒரு கிணறு நிறைய 150 மீன்கள் இருக்குது. அதுல ஒருத்தர் தூண்டில் போட்டு 5 நிமிஷத்துல ஒரு மீனை பிடிக்கிறாரு. 1 மணி நேரத்துல அவர் எத்தனை மீன் பிடிச்சிருப்பாரு? 1 மணி நேரத்துக்கு 12 மீன் பிடிப்பாங்க. சரியான பதில சொன்னாங்க. இப்ப அடுத்த கணக்கு போகலாம். ஒரு சாக்குல 100 கிலோ வெங்காயம் இருக்குது. ஒரு கடைக்காரரு விற்கிறதுக்காக 5 கிலோவா பிரிச்சு விற்கிறாரு. அப்படின்னா அவர் எத்தனை சாக்குல எடுத்து வச்சிருப்பாரு வெங்காயத்தை? 50 சாக்குல எடுத்து வச்சிருப்பாங்க. இது தவறான விடை. 20 சாக்குல வைக்கலாம். சரியான பதில சொல்லிக்கிறீங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் போது எங்களது வானொலி நிலையத்திற்கு நீங்கள் பதிவிற்காக வந்திருந்த போது ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும், நாங்கள் உங்களை தேடி பதிவினை மேற்கொண்ட போது ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சிகளை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன், இவைகளை குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கேட்டு அறிய விரைவில் உங்களை நாடி வரவுள்ளது ஷியாமலவாணி. ஷியாமலவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு ட்ரெயின்ல 12 பெட்டி இருக்கு. ஒவ்வொரு பெட்டிலையும் 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படின்னா மொத்தம் அந்த ட்ரெயின்ல பயணம் செஞ்சவங்க எத்தனை பேர்? மொத்த எண்ணிக்கை 600 பேர். இதுக்கு பதில எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு பெட்டிக்கு 50 பேர்னா 12 50ஆல பேருக்குன்னா 600 பேர் கிடப்பாங்க. சரியான பதில் சொன்னாங்க. அதுக்கு நல்ல விளக்கமும் சொன்னாங்க. இப்ப ஒரு 12 பர்ஸ் என் கையில இருக்குது. அந்த 12 பர்ஸ்ல மொத்தமா சேர்த்து 360 சோவிகள் இருக்குது. ஒவ்வொரு பரிசுலையுமே சம அளவுல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பரிசுலையும் எவ்வளவு எண்ணிக்கையில அந்த சோவி இருக்கும்? 30 சோவிகள் இருக்கும். சரியான பதில் சொன்னாங்க. ஒரு போட்டியில கேள்விகள்லாம் கேக்குறாங்க.
625 பெருசா இல்ல 666 பெருசான்னு கேக்குறாங்க. அதுல ஒருத்தர் பதில் சொல்றாரு 625 தான் பெருசு அப்படின்றாரு. இது சரியா தப்பா? தவறு. சரியான பதில் சொன்னாங்க. இப்போ அடுத்த கேள்வி கேக்குறேன். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துல 6 கூடுகள் இருக்குது. ஒவ்வொரு கூடுலையுமே 3 முட்டைகள் இருக்குது. ஆனா மொத்த முட்டைகளோட எண்ணிக்கை வந்து 15 தான் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா தப்பா? தவறு. விளக்கத்தை வந்து சொல்லணும். ஒரு கூட்டுல 3 முட்டை இருக்கு. 6 கூட்டுல வந்து 18 முட்டைகள் இருக்கும். 15 என்பது தவறு. சரியான பதில தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி தப்பு, இதுல எவ்வளவு வரும் அப்படின்றதையும் விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. நன்றி. ஒரு அருங்காட்சியகம், அதுல வந்து 15 வந்து மீன் தொட்டிகள் வந்து கண்காட்சிக்காக வச்சிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொட்டியிலையுமே வந்து 4 மீன்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்த மீன்கள் வந்து 60ன்னு சொல்றாங்க. சரியா தவறா? சரி. ஏன் சரி? நான் ஒவ்வொரு தொட்டிலையும் 4 மீன், 15 × 4 60. சரியான பதில். சரியான பதில் சொன்னீங்க. உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியுமா? தெரியும். உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துல வர ஒரு வாய்ப்பாடு வந்து முழுசா சொல்லுங்க. 4 6, 2 12, 3 18, 4 24, 5 30, 6 36, 7 42, 8 48, 9 54, 5 60. 12வது வாய்ப்பாடு சொல்லுவீங்களா? 11 வாய்ப்பாடு. சரி சொல்லுங்க. 1 11 11, 2 11 22, 3 11 33, 4 11 44, 5 11 55, 6 11 66, 7 11 77, 8 11 88, 9 11 99, 10 11 110. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் போது எங்களது வானொலி நிலையத்திற்கு நீங்கள் பதிவிற்காக வந்திருந்த போது ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவினை மேற்கொண்ட போது ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சிகளை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் இவைகளை குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கேட்டு அறிய விரைவில் உங்களை நாடி வரவுள்ளது ஷியாமளவாணி. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இப்போ ஒரு காம்பவுண்ட்ல 11 வீடுகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலையும் 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப மொத்தம் 33 பேர் இருக்கிறாங்க அந்த காம்பவுண்ட்ல. சரியா தவறா? சரி. 11 3 33. இப்போ ஒரு மலை வந்து இருக்குது. அந்த மலையை சுத்திலையும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 திசையிலையும் சம அளவுல பாறைகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 20 பாறைகள் வந்து ஒவ்வொரு திசையிலும் இருக்குன்றாங்க. அப்ப மொத்த எண்ணிக்கை வந்து 90 பாறைகள். சரியா தவறா? தவறு. ஒரு பக்கம் 20ண்டா 4 பக்கம் 80 தான் வரும். அதனால 90 என்பது தவறு. இது வந்து 10 வந்து அவங்க கூட்டி சொல்லியிருக்காங்க, அதனால தவறு அது. சரியான பதில சொன்னாங்க. ஒரு தையக்காரர் வந்து 125 வெள்ளை பட்டன் வச்சிருக்கிறாரு, 165 சிவப்பு பட்டன் வச்சிருக்கிறாரு. அப்படின்னா அவர்கிட்ட இந்த மொத்த பட்டனுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 290 பட்டன். கரெக்டா சொன்னாங்க. ஒரு லைப்ரரி, அதுல வந்தீங்கன்னா கதை புக்கு வந்து ஒரு 427 இருக்கு. அப்புறம் அந்த காலேஜ் பசங்க படிக்கிற புக்கு வந்து ஒரு 152 இருக்கு. இந்த இன்ஜினியரிங் பசங்க வந்து படிப்பாங்கல்ல, அவங்க புக்கு அது ஒரு 133 இருக்கு. மொத்தம் எத்தனை புக்கு அப்படின்னா அந்த லைப்ரரியில இருந்திருக்கும்? 702 புக்குகள். வேற யாராவது பதில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 712 வரும். 712 அதுதான் வந்து சரியான பதில். ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அதுல பையங்க பிளஸ் பொண்ணுங்க 2 பேருமே சேர்த்து எண்ணிக்கை வந்து 985. அதுல வந்து 490 பேரு மாணவிகள் அப்படின்னா மாணவர்கள் எத்தனை பேர்? மொத்த எண்ணிக்கையில இருந்து 490 மாணவிகள் கழிச்சா மீதம் 495 மாணவர்கள் வரும். சரியான இதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிராமத்துல மொத்த மக்கள் தொகை 992 பேர். இவங்கள்ல 547 பேர் ஆண்கள். அப்படின்னா பெண்கள் எத்தனை பேர்? 445 பெண்கள். அவங்க கண்டுபிடிச்ச பதில் சரிதானா? சரிதான் அவங்க கண்டுபிடிச்சது. எப்படி நீங்க சரின்னு சொல்றீங்க? 992ல இருந்து 547 கழிச்சா 445 வரும். உறுதியா சொல்றாங்க, தன்னம்பிக்கையோட சொல்றாங்க. அதனால இந்த பதில் நிச்சயம் சரியான பதில் தான். ஒரு பெட்டியில வந்து 3 பென்சில் இருக்குது. 6 பெட்டியில எத்தனை பென்சில் இருக்கும்? 18 பென்சில்கள். 18 அப்படின்றது ரொம்ப சரியான பதில். ஒரு ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா இந்த பசங்களை வந்து உட்கார வச்சிருக்காங்க. 15 பேரா 2 வரிசையில வந்து இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த வகுப்பறையில எத்தனை மாணவர்கள் இருந்திருப்பாங்க? 30 மாணவர்கள்.
30 மாணவர்கள் வந்து சரியான பதில வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், தொலைபேசி வழி நேரடி கணித உரையாடல், கற்றலும் கற்பித்தலும், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இப்போ அடுத்து சீதா அப்படின்ற ஒரு சின்ன குழந்தையோட எடை 16 கிலோ. அவளுடைய அண்ணன் கிருஷ்ணனுடைய எடை பார்த்தீங்கன்னா அவளோட எடைய போல 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா கிருஷ்ணனுடைய எடை எவ்வளவு இருக்கும்? சீதாவோட எடை 16 கிலோ. அதை விட டபுள் மடங்கு போட்டால் 32 வரும். சரியான பதில் தான் சொல்லியிருக்கிறீங்க. பூக்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 60 பூ, தாமரை பூன்னு கூட வச்சுக்கிருவோம். அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஜோடி ஜோடியாக எடுத்து வைக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை ஜோடி எடுத்து வைக்கலாம்? ஒரு ஜோடிண்டா 2, 30 ஜோடிண்டா 60 வரும். 30 ஜோடி எடுத்து வைக்கலாம். நல்ல விளக்கம். 12 புத்தகங்கள் வந்து இருக்குது. அதை வந்து என்ன பண்றாங்கன்னா 3 அடுக்கி வைக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை வரிசையா அடிச்சு வைக்கலாம்? 4 3 12, அதனால 4 வரிசையா அடுக்கி வைக்கலாம். நல்லா சொன்னாங்க. 24 நட்சத்திரங்கள் வந்து இருக்குது. அதை என்ன பண்றாங்கன்னா 4 நாளா பிரிச்சு வைக்கிறாங்க. இப்படியே எத்தனை நாள் பிரிச்சு வச்சிருப்பாங்க? 6 நாள் பிரிச்சு வைப்பாங்க. நீங்க எத்தனை வாய்ப்பாடு வரைக்கும் நீங்க போட்டு சொல்லுவீங்க? 1ல இருந்து 10 முடிய நல்லா சொல்லுவேன். 9வது வாய்ப்பாடு மட்டும் எனக்காக சொல்லணும். 9 9 29 18 30 27 4 36 50 45 6 54 7 63 8 72 9 81 19 90. 9ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டு அதை வந்து சரியான முறையில சொன்னாங்க. ராதாவும் சீதாவும் கிளி வாங்க கடைக்கு போறாங்க. இப்ப ராதா வந்து ஒரு ஜோடி வாங்குறாங்க, அதே போல சீதாவும் ஒரு ஜோடி வாங்குறாங்க. இந்த 2 பேருமே ஆளுக்கு அந்த கிளியை வைக்கிறதுக்கு ஒரு கூண்டு வாங்குறாங்க. இப்ப ஒரு ஜோடி எவ்வளோனா 150 ரூபாய். ஒரு கூண்டோடைய விலை 60 ரூபாய். அப்படின்னா எவ்வளவு வந்து கடைக்கு கொடுத்திருப்பாங்க? 420. சந்தோஷம். நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். அடுத்த கேள்வி. ஒரு கோழி பண்ணைக்கு 100 கோழி வந்து இறங்குது. அந்த பண்ணக்காரர் என்ன பண்றாருன்னா மொத்தம் 8000 ரூபாய் கொடுத்து அந்த வாங்குறாரு. 100 கோழிக்கும் சேர்த்து 8000 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அப்பனா ஒரு கோழி என்ன விலை இருக்கும்? 80 ரூபாய். ஒரு எஜமான் வந்து தன்னுடைய நாய்க்குட்டி அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கு எலும்பு துண்டு வந்து வாங்கி போடுறாரு. அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அவருக்கு ஆகிற செலவு என்ன? ஒரு நாளைக்கு 20 ரூபாய்னா 10 நாளைக்கு வந்து 200 ரூபாய் ஆகும். அப்ப 20 நாளைக்கு 400, 30 நாளைக்கு 600 ரூபாய் ஆகும். அந்த கணக்குப்படி தான் நான் சொல்றேன். அந்த நாய்க்குட்டிக்கு 1/2 லிட்டர் பால் 20 ரூபாய்க்கு தினம் வாங்கி வைக்கிறார். இப்படியே அவர் ஒரு மாசத்துக்கும் வச்சாருன்னா அவருக்கு பால் செலவு மட்டும் எவ்வளவு வரும்? அதே 600 ரூபாய். மொத்தம் எத்தனை லிட்டர் பால் வாங்கியிருப்பார்? ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் மணிக்க 30 நாளைக்கு 15 லிட்டர். சரியான பதில் சொன்னீங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் போது எங்களது வானொலி நிலையத்திற்கு நீங்கள் பதிவிற்காக வந்திருந்த போது ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவினை மேற்கொண்ட போது ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சிகளை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் இவைகளை குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கேட்டு அறிய விரைவில் உங்களை நாடி வரவுள்ளது ஷியாமளவாணி. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு மாட்டு கொட்டகை வந்து ஒன்று இருக்குது. அதுல 10 பசுமாடுகள் வந்து இருக்குது. 5 கண்ணுக்குட்டி வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு கடலை புண்ணாக்கு 5 கிலோ, எள்ளு புண்ணாக்கு 5 கிலோ, தவிட்டு புண்ணாக்கு 5 கிலோன்னு போடுறாங்க. மொத்தம் எத்தனை கிலோ அப்ப போட்டிருப்பாங்க? 15 கிலோ. அதே போல கண்ணுக்குட்டிகளுக்கும் ஆடுகளுக்கும் அது பாத்தீங்கன்னா 5 கட்டு வந்து தேவைப்படுது. ஒரு கட்டு 120 ரூபாய் சொல்றாங்க. அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு செலவாகும்? 840.
840 சரியா தப்பான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிரும். மற்றவங்க என்ன பதில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். 120 ரூபா மணிக்கு 5 கட்டுக்கு 600 ரூபாய் ஆச்சு. 600 வந்து 7ஆல பிறக்குனா 4200 ரூபாய் வரும். ஏன் 7ஆல பெருக்குறீங்க? ஒரு வாரத்துக்கான 7 நாள் தானே. ஒரு கூட்டுறவு பால் அங்காடி வந்து இருக்குது. அதுல வந்து சுத்தி முத்தி இருக்கக்கூடிய 15 கிராமங்கள்ல இருந்து பால் கொண்டு வந்து அந்த கூட்டுறவு அங்காடியில சேர்த்துடுறாங்க. ஒவ்வொரு கிராமத்துல இருந்து 150 லிட்டர் பால் கொண்டு வர்றாங்க. 15 கிராமங்கள், ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் 150 லிட்டர் பால் வந்து கொண்டு வர்றாங்க. அப்படின்னா மொத்த கொள்முதல் எவ்வளவு? 2250 லிட்டர். நீங்க சொன்ன பதில் சரிதானான்னு என்னன்னு செக் பண்றதுக்கு இன்னொருத்தவங்க கிட்டயும் பதில் கேட்போம். அவங்க என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு கேட்போம். அந்த பதில் சரிதான். நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? 2250 தான் நாங்களும் கண்டுபிடிச்சோம். உங்க கூட இருக்கிறவங்ககிட்டயும் கேட்போம். 2250 தான் சரியான பதில். 3 பேருமே சரியான பதில் தான் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இப்போ ஒரு தோட்டத்துக்கு வந்து நம்ம போறோம். அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா பூசணி கொடி 25 கொடி இருக்குது. ஒவ்வொரு கொடியிலையும் 7 காய் காய்க்குது. அப்படின்னா இந்த 25 கொடியிலையும் சேர்த்து மொத்தம் எத்தனை காய் கிடைக்கும் நமக்கு? 175 காய்கள் கிடைக்கும். சரியான பதில் தான். அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புடலங்காய் கொடி வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து 22 கொடி வந்து மொத்தம் இருக்குது. ஒவ்வொரு கொடியிலையும் 5 காய் காய்ச்சதுன்னா மொத்தமா எவ்வளவு காய் கிடைக்கும்? 110 காய். சரியான பதில் இதுக்கு. ஒரு தோட்டத்துல 30 பேர் வந்து வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தினம் வந்து கூலி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 50 ரூபாய். அப்படின்னா மொத்தமா அவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும்னா நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கணும்? 1500 ரூபாய். ஒரு கிராமத்துல தினம் வந்து சாயந்தரம் 2 கச்சேரி வந்து நடக்குது. ஒரு நாடகத்துல 5 கதாபாத்திரங்கள். ஒரு நாடகத்துக்கு 7500 ரூபாய். இப்ப 2 நாடகத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 15000 வரும். 15000 சரிதான். 15000ன்றது மொத்த தொகை. தலைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் போடுறாங்க. அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 2 நாடகம் சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து ஒரு நாடகத்துல வந்து 5 பேர் நடிச்சிருக்காங்க. 2 நாடகத்துல சேர்த்து 10 பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய் பண்ணிக்க 10 பேத்துக்கு மொத்தம் 15000 வரும். சரியா சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், தொலைபேசி வழி நேரடி கணித உரையாடல், கற்றலும் கற்பித்தலும், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு சினிமா தியேட்டருக்கு வந்து போறாங்க. 50 ரூபாய் டிக்கெட்ல 40 பேர். அதே போல 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு ஒரு 60 பேர் போறாங்க. மொத்தம் அப்போ ஒரு நேர ஷோல வந்து அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கும்? 8000 ரூபாய் வரும். 50 ரூபாய் டிக்கெட்டுக்கு வந்து 40 ஆளுக்கு வந்து 2000 வரும். 100 ரூபாய் டிக்கெட் வந்து 60 ஆளுக்கு வந்து 6000 வரும். சரியா சொன்னீங்க. இதே போலதான் இன்னொரு கணக்கு. ஒரு சர்க்கஸ்ல தினசரி 4 காட்சிகள் வந்து நடக்குது. காலையில 50 பேர், மதியம் வந்து 40 பேர், சாயந்தரம் 60 பேர், நைட்டுக்கு 80 பேர். எல்லாருமே 50 ரூபாய் டிக்கெட் எடுத்து பாக்குறாங்க. காலையிலைக்கும் மதியத்துக்கும் முதல் கண்டுபிடிச்சு சொல்லணும். சாயந்தரத்துக்கும் நைட்டுக்கும் கண்டுபிடிச்சு சொல்லணும் எவ்வளோ ஆகுதுன்னு. 11500 ரூபாய் வரும். அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? காலையிலைக்கு மதியத்துக்கும் சேர்த்து 90 பேர். 90 பேர்த்துக்கு 50 ரூபா மணிக்கு 4500 ரூபாய் வரும். சாயந்தரத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து 140 பேர். 140 பேர்த்துக்கு 50 ரூபா மணிக்கு 7000 ரூபாய் வரும். மொத்தம் 11500 ரூபாய். சரியான பதில சொன்னாங்க. ஒரு டப்பா, அதுல வந்து 18 ஐஸ்கிரீம் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த 18 ஐஸ்கிரீமையும் 6 பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ஐஸ்கிரீம் கிடைக்கும்? ஒரு நபருக்கு 3 ஐஸ்கிரீம். சரியா சொன்னாங்க. 100 கிலோ கோதுமை வந்து இருக்குது. அதை வந்து 5 பையில சரிசமமா பிரிச்சு வைக்கணும். ஒரு பையில 20 கிலோ மணிக்க 5 பையில 100 கிலோ பிரிச்சு. ஒரு கம்மாயில 150 பேர் வேலை செய்யறாங்க. 5 பேரை ஒரு குழுவா பிரிச்சு விடுறாங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை குழு வந்து இருப்பாங்க? மொத்தம் 30 குழு. சரியா சொன்னீங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம்.
ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு கூடையில 120 வாழைப்பழம் வந்து இருக்குது அப்படின்னா எத்தனை டஜன் இது? 20 12 வகுத்தா 10 டசன் கிடைக்கும். சரியா சொன்னாங்க. 220 கிலோ வெங்காயத்தையும் 5 குடோன்ல சரிசமமா பிரிச்சு வைக்கணும்னா ஒவ்வொரு குடோன்லையும் எவ்வளவு அடைச்சு வைக்கணும்? 220 கிலோவை 5 குடோனில் 44 கிலோ வைக்கணும். துவரம் பருப்பு 5 கிலோ 280 ரூபாய் சொல்றாங்க. 1 கிலோ பருப்பு என்னாச்சு? 1 கிலோ 56 ரூபாய். 3 கிலோக்கு என்னாச்சு? 1 கிலோவுக்கு 56 ரூபாய்னா 3 கிலோவுக்கு 168 ரூபாய். ஒரு குதிரைக்கு ஒரு மாசத்துக்கு 90 கட்டு புல்லு தேவைப்படுது. ஒரு நாளைக்கு அந்த குதிரை எவ்வளவு கட்டு புல்லு எடுத்துக்கும்? ஒரு நாளைக்கு 3 கட்டு புல்லு எடுத்துக்கும். 3 கட்டு வந்து சரியான பதில். ஒரு பால் பண்ணையில ஒரு மாசத்துல ஆகக்கூடிய செலவு 23,000. 15 நாளைக்கு என்ன செலவு? 11,500. சரியான பதில் தான். 1 கிலோ கடலை பருப்பு 65 ரூபான்னா 100 கிராம் என்னாச்சு? 1 கிலோவுக்கு 1000 கிராம் வரும். 1 கிலோவுக்கு வந்து 65 ரூபாண்டா 100 கிராமுக்கு 6 ரூபாய் 50 காசு தான் வரும். சரியான பதில் சொல்லிக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavanI.in என்ற இணையதள முகவரியிலும் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். கடைக்கு நீங்க போறீங்க, ஒரு 50 எலுமிச்சம்பழம் வந்து வாங்குறீங்க, 150 ரூபாய் சொல்றாங்க. ஒரு பழம் என்ன விலை? 3 ரூபாய் வரும். சரிதான். இப்போ வந்து கடைக்கு போறீங்க, நல்லெண்ணெய் 6 லிட்டர் வாங்குறீங்க, 6 லிட்டர் வந்து 720 ரூபாய் சொல்றாங்க. 1 லிட்டர் என்னாச்சு? 120 ரூபாய். இப்போ அடுத்ததுக்கு போலாம். 12 நோட்டு 108 ரூபாய். ஒரு நோட்டு என்ன விலை? 9 ரூபாய். கடைக்கு போறீங்க, ஒரு பவுன் தங்கம் வாங்குறீங்க, 22,000 ரூபாய் சொல்றாங்க. 1/4 பவுனுக்கு என்னாச்சு? 5,500. இவங்க சொன்னது சரிதானா? சரிதான். சரி, அதை நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லணுமே. ஒரு பவுனுக்கு 8 கிராம், 1/4 பவுனுக்கு 2 கிராம், 22,000 4ஆல வகுத்தா 5,500 கிடைக்கும். சரியா சொன்னாங்க. ஒரு பெரிய தேயிலை ஃபேக்டரி வந்து இருக்குது. அது பாத்தீங்கன்னா 1 கிலோ 250 ரூபாய் சொல்றாங்க. அரை கிலோவுக்கு என்னாச்சு? 125. 3/4 கிலோவுக்கு கண்டுபிடிக்கணும். 187 ரூபா 50 பைசா வரும். சரியா சொன்னாங்க. சீயக்காத்தூள் 1 கிலோ 90 ரூபாய் சொல்றாங்க. 250 கிராம் எவ்வளவு ஆச்சு? 1 கிலோவுக்கு 90 ரூபாண்டா 1/4 கிலோவுக்கு 22 ரூபா 50 பைசா வரும். சரி, 4ஆல வகுத்து கண்டுபிடிச்சா விட கிடைச்சிரும். நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். பிச்சையம்மா, நீங்க படிக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? அதனால உங்ககிட்ட இப்போ சில கேள்விகள் கேக்குறேன். 1 2 3 4 இருக்கு. அது வந்து உங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் தெரியும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 வரைக்கும் சொன்னீங்க. இதே போல 100 வரைக்கும் சொல்ல சொன்னா நீங்க சொல்வீங்களா? சொல்றோம். சரி, இப்போ வந்து கேக்குறேன். 21ல இருந்து 30 வரைக்கும் மட்டும் சொல்லுங்க. 21 22 23 24 25 26 27 28 29 30. 65ல இருந்து 75 வரைக்கும் மட்டும் சொல்லுங்க. 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79. நல்லா சொல்றீங்க. இப்போ 39 கொஞ்சம் தள்ளி இடம் விட்டு 41 இருக்கு. இப்போ இந்த 39க்கும் 41க்கும் நடுவில் என்ன வரும்? 40. சரி, இப்போ 41 இருக்கா? 43க்கு முன்னால என்ன வரும்? 42. சரி. அனிதா, நீங்களும் படிக்கலன்னு சொன்னீங்க. அதனால உங்ககிட்ட இப்போ சில கேள்விகள். 56க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 55. 64க்கு முன்னாடி 63. இப்போ உங்க கையில வந்து 5 ரூபாய் காயின்ஸ் வந்து 5 ரூபாய் இருக்கு. அப்படின்னா மொத்தம் எவ்வளவு ரூபாய் ஆச்சு? 25 ரூபா. இப்போ வந்து 1 ரூபாய் காயின்ஸ் உங்ககிட்ட நான் 12 காயின்ஸ் கொடுத்தா அது எவ்வளவு ரூபா? 12 ரூபா. அதே போல இப்போ 2 ரூபாய் காயின்ஸ் வந்து கொடுக்குறேன். 8 காயின்ஸ் நான் கொடுத்தா எவ்வளோ ஆச்சு? 18 ரூபா. 18ஆ? சரியா? தவறு. எப்படி தவறு? 16. 12 2 ரூபாய் காயின்ஸ் வந்தா எவ்வளோ ரூபா? 24. 10 ரூபா தாள் இருக்கு. 15 தாள் உங்க கையில இருந்தா எவ்வளோ ஆச்சு?
நூற்றம்பது. 50 ரூபா தாள் இருக்கு, 8 தாள் இருக்கு, எவ்வளோ ரூபா ஆச்சு? 50 ரூபா தாள் 8 தாள் இருந்தாவா 400 ரூபா. 50 ரூபா தாள் 6 தாள் இருக்கு, எவ்வளோ ஆச்சு? 300 ரூபா. 100 ரூபா தாள் ஒரு 37 தாள் இருக்கு, எவ்வளோ ஆச்சு? 3700. ஒரு முழம் கதம்பம் வந்து 8 ரூபா சொல்றாங்க. 8 முழம் கதம்பம் எவ்வளோ ரூபா ஆச்சு? ஒரு முளை கதம்பா 8 ரூபா. 8 முழத்துக்கு 8 16 ரூபா. சரி, நீங்க சொல்லுங்க. 64. அவங்க சொன்ன தவறு. ஏன் தவறு? 2 8 கூட்டினாங்க, தவறான பதில். 8 8 64. அடுத்து வீட்டில் உபயோகப்படுத்துறது வடிவங்களுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டா நீங்க சொல்லலாம்? தலப்பலகா செவ்வக வடிவத்துல இருக்கும். சொலகு லைட்டா முக்கோணம் மாதிரி கொஞ்சம் பெண்டா இருக்கும். சரி, வேற? அண்டா உருளை வடிவில் இருக்கும். டிவி சதுர வடிவத்துல இருக்கும். ரேடியோ செவ்வக வடிவத்துல இருக்கும். ஸ்லைட் செவ்வக வடிவத்தில் உள்ளது. தரையில பதிக்கிற கல்லு சதுரம் அல்லது செவ்வக வடிவத்துல இருக்கும். கரண்ட் பாக்ஸ் வந்து சதுரமாவும் இருக்கும், செவ்வக வடிவத்திலையும் இருக்கும். நிலக்கதவு செவ்வக வடிவம். இந்த நிகழ்ச்சியை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavanI.in என்ற இணையதள முகவரியிலும் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். வட்ட வடிவத்துல வேற என்னென்ன இருக்கும்? தலப்பலகா இருக்கும் வட்ட வடிவத்துல. சப்பாத்தி கட்டை உருளை வடிவமா இருக்கும். வாட்டர் பைப்பு உருளை வடிவில் இருக்கும். அப்பளக்கட்டு வட்ட வடிவமாக இருக்கும். தோசை வந்து வட்ட வடிவமா சுடுறோம். சோமஸ் வந்து முக்கோண வடிவுல இருக்கும். காஃபி போடுற ஃபில்டர் வந்து உருளை வடிவத்துல இருக்கும். ஃப்ளாஸ்க் உருளை வடிவில் இருக்கும். கொட்டு வட்ட வடிவமாக இருக்கும். லாரி டயர் வட்ட வடிவமா இருக்கும். கோள வடிவத்துக்கு வேற என்ன இருக்கு? காது வளையம் வந்து வட்ட வடிவம். தூக்குவாளி உருளை வடிவமாக இருக்கும். புகைப்போக்கி உருளை வடிவில் இருக்கும். வேற? ஊதுகளாய் உருளை வடிவில் இருக்கும். அளவுகள்ல என்னென்ன அளவுகள் இருந்தது? நீளம், அகலம், உயரம், ஆழம், கணம், தடிமன். இப்போ வந்து அளவீடுகள்ல பொதுவா சொல்லிட்டீங்க, அதாவது நீளம் அகலம்னு சொல்லிட்டீங்க. அதை குறிப்பிடுறதுக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? என்னென்ன மாதிரிலாம் சொல்லலாம்? மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர். 1 மீட்டர் இருந்தா 100 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். அரைடி ஸ்கேல்ல எவ்வளோ சென்டிமீட்டர் வரைக்கும் அதுல இருக்கும்? 15 சென்டிமீட்டர். பெரிய ஸ்கேல்ல 30 சென்டிமீட்டர். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். நீங்க இந்த மீட்டரை பயன்படுத்தி என்னென்னலாம் ஜாமான்லாம் வாங்குறீங்க? சேலை வாங்குறோம். அதோட நீளத்தை அளந்து பார்த்து வாங்குறோம். ஒரு சேலை வாங்க போனா அதுல எவ்வளவு மீட்டர் துணி இருக்கும்? 6.2 மீட்டர் இருக்கும். வேற நீங்க என்ன சொல்றீங்க? 6.25 இருக்கும். அது பிளவுஸோட இருந்தா சேலை 6.5 மீட்டர் இருக்கும். பிளவுஸ் இல்லாம இருந்துச்சுன்னா 5.5 மீட்டர் இருக்கும். பிளவுஸ் பிட் அளப்போம். பேண்ட் ஷர்ட், சேரி, பைப் நில அளக்கிறது மீட்டர் அளவு. தோட்ட வேலை பார்க்கறதுலயும் நீள அகலம் மீட்டர் கணக்கில் பார்த்து வாங்குவோம். மரப்பலகா, ஜன்னல் பலகா எல்லாம் மீட்டர் அளவு பார்த்து வாங்குவோம். கட்டில் கதவும் அடி கணக்கலாம். முளை கணக்கில் வாங்கலாம். பூ 1 முழம் அப்படி வாங்கலாம். வேற முளை கணக்குல என்ன வாங்குவீங்க? கயர் சார். சரி, வேற? கிலோ கணக்குல என்னென்ன வாங்குறீங்க அதை சொல்லுங்க. இப்போ பருப்பு, அரிசி, உளுந்து எல்லாம் வாங்குவோம். காய்கறி கிலோ கணக்கில் வாங்குவோம். பழங்கள் கிலோ கணக்கில் வாங்குவோம். டிஸ்டம்பர், சுண்ணாம்பு இதெல்லாம் கிலோ கணக்கெலாம் வாங்கலாம். பூவு கிலோ கணக்கில் வாங்கலாம். வேற? பழைய துணிகளையும் கிலோ கணக்கில் வாங்குவாங்க. பழைய பேப்பர், இரும்பு எல்லாம் கிலோ கணக்கில் அளக்கலாம். பிளாஸ்டிக் பொருட்கள் கிலோ கணக்கில் வைப்பாங்க. சீர்வரிசை பித்தளை அண்டாலாம் கிலோ கணக்கில் வாங்கலாம். அடுப்பிருக்கிற விறகு கிலோ கணக்கில். கறி, கோழி, மீன் 3 கிலோ கணக்கில் வாங்கலாம். வீடு கட்டுற சிமெண்ட் கிலோ கணக்கில் வாங்கலாம். லிட்டர் கணக்குல என்னென்னலாம் வாங்குறீங்க? பால், எண்ணெய், மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் லிட்டர் கணக்கில் வாங்கலாம். நெய், தயிர் லிட்டர் கணக்கில் வாங்கலாம். தண்ணீர் லிட்டர் கணக்கில் வாங்கலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வலையங்குளம் புதுக்கண்மாய் கிராமத்திலிருந்து பி. சாந்தி, எஸ். முருகேஸ்வரி, எம். வெள்ளையம்மா, எம். அனிதா, ஜி. காடக்கா, டி. கஸ்தூரி, பி. ஆழ்வார் மற்றும் எம். பிச்சையம்மா.
ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.